இப்போ நம்ம வீட்டு முறைப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். முருங்கை பொடி, பிரண்டை பொடி 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தீபாவளி வந்தாச்சு. தீபாவளிக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா குயிக்கா, அதாவது மாவை ஆட்டாம நம்ம வந்து முறுக்கு செய்யறது எப்படி அப்படின்றத இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போறோம். இந்த முறுக்கு ரொம்ப ரொம்ப, அதாவது முறுக்கே சுட தெரியாதவங்க கூட இந்த முறுக்கு சுடலாம். நல்லா முறுக்கி போயிடாம நல்ல வெள்ளையா முறுக்கு எடுக்கலாம். அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மொறுன்னு இருக்கும். நான் செய்கிற மெத்தடில் செஞ்சீங்கன்னா சூப்பராக வரும். எல்லாருமே கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியானதும் கூட. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் இது வந்து, அதாவது தீபாவளிக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம நினச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம் உடனே முறுக்கும். இப்போ வர தீபாவளிக்கெல்லாம் நீங்களும் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே வந்து இன்னும் மறுபடியும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஆசை வரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஈஸியான வேலை. வீட்டில் மாவு அரைக்காம எப்படி முறுக்கு செய்யறது அப்படிங்கிறத எனக்கு பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற பெல் அமைத்து வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம ஈஸியாக முறுக்கு செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து உளுந்தை வறுத்துக்கணும். 1 டம்ளர் உளுந்து எடுத்துருக்குறேன். இதை வந்து அடுப்பு வந்து நம்ம ஸ்பீடாக வச்சிடாம, அதாவது மினிமமான சூட்டில் நல்ல மணம் வர வறுத்தா போதும். நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுடுது. நல்லா அப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியாத அளவுக்கு சூடு இருக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப வறுத்துடக்கூடாது. கொஞ்சம் கலர் மாறினாலும் முறுக்கு வந்து செவந்து போயிடும். அப்புறம் உள்ளே வேகாது, நல்லா முறுமுறுப்பு கிடைக்காது. அதனால் நம்ம வந்து லைட்டாக சூடு ஏறினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த முறுக்கு வேகாது, உள்ளே அந்த மொறுமொறுப்பு தன்மையும் வராது. அப்போ என்ன பண்ணுவீங்க, இன்னும் வேகலைன்னு நீங்கள் வேக விட்டுக்கிட்டே இருப்பீங்க. முறுக்கு கருகி போயிடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அப்புறம் நம்ம உடச்சி பார்க்க போயில கடுக்குன்னு தான் இருக்கும். அதனால் லைட்டாக ஓரளவு சூடு ஏறினா போதும். பாருங்கள், எதுவுமே கருகலை, வைக்கலை, செவக்கலை. அந்த கலரு லைட்டாக அப்படி மாறி இருக்கையில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த சூட்லேயே இருக்குது. கொஞ்சம் நேரம் சட்டி சூட்டில் கொஞ்சம் நேரம் போட்டு நான் கிண்டிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அடுப்பு இருந்துச்சுன்னா டக்குன்னு கருகி போயிடும். இதுதான் வந்து கரெக்டான மெத்தேடு. அந்த உளுந்து மட்டும் கரெக்டாக வறுத்துக்கிட்டிங்கன்னா முறுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை தூக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுலையே தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊறணும். நல்லா ஒரு கழுவி விட்டு இருத்து விட்டுட்டு வேறு தண்ணி ஊற்றி வைங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம உளுந்து ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு அரைச்சிக்கலாம். உளுந்தை நல்லா கழுவிடணும். அதாவது நல்லா வெள்ளையாக வர்றது கழுவணும். அதில் அழுக்கோ கலராகவே இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து முறுக்கு வந்து நல்லா வெள்ளையாக கிடைக்கணுன்னா உளுந்தை நல்லா கழுவி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க தண்ணி தெளித்து அரைக்கணும். இப்போ நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். தண்ணியே ஊற்றலை. இப்போ என்ன பண்ணணும்னா வலிச்சு இந்த மாதிரி விட்டுருங்க. ரொம்ப முறுக்கு மாவு தண்ணியாக போயிடாமல் தான் இருக்கணும். அது தான் பாருங்கள், இந்த மாதிரி 1 கை மறுபடியும் விட்டுருக்குறேன். ஒரு 1.5 கை, அவ்வளோதான். இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு அரைச்சிக்கோங்க. மெயினாக வந்து தண்ணியாக போயிடக்கூடாது. இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எந்த அளவு பக்குவத்தில் அரைக்கணும்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து மாவு வந்து நம்ம அளவாக தான் போடணும். தண்ணியாக போயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா முறுக்கு கெட்டி ஆகிடும். அதனால் முடிஞ்சது நீங்கள் நைஸாக கெட்டியாக அரைக்க பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையும் வடித்து ஊற்றிட்டோம், உளுந்த மாவை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரிசி மாவு தான் வாங்கியிருக்கிறேன். பாருங்கள், பாக்கெட்டு மாவு அரிசி மாவு தான் வாங்கியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம எதில் உளுந்து அளந்தோமோ அதில் தான் நம்ம வந்து மாவு அளந்துக்கணும். இந்த டம்ளர்னால நான் 1 டம்ளர் உளுந்து அளந்தேன். இதில் 2 டம்ளர் அரிசி மாவு அளந்துக்கணும். 2 டம்ளர் நான் அளந்துருக்கிறேன்.
தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நம்ம வந்து உளுந்த மாவில் ஈரப்பதம் இருக்கும், அதிலே இருக்கிற பதத்தை வச்சு நம்ம பிணைஞ்சிக்கணும். பார்த்திங்கன்னா எனக்கு பாருங்கள் கரெக்டான அளவுகளில் வந்துருக்குது. நான் தண்ணியெல்லாம் சேர்க்கலை, கரெக்டாக இருக்குது, அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது, அதுலேருந்து 1 ஸ்பூனு எண்ணெய் எடுத்து விட்டுக்கிறேன். அதாவது காய வச்ச எண்ணெய். உங்களுக்கு வெண்ணெய் வேணும்னா கூட வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன், காய வச்ச எண்ணெயை சேர்த்துக்கோங்க. பச்சை எண்ணெய் சேர்க்கக்கூடாது. பாருங்கள் வெது வெதுப்பாக நல்லா காய்ஞ்சிருக்கு. இப்போ இதை இப்படி பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கை போட்டுறாதீங்க. எண்ணெயில் கொஞ்சம் போல் பெருங்காயம், எள்ளு, சீரகம் நான் 3 சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஓமம் இருந்தால் எள்ளுக்கு பதிலாக ஓமம் சேர்த்துக்கோங்க, ஓமம் இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி விட்ருங்க. அதாவது நீங்கள் வந்து உளுந்து எவ்வளோ கெட்டி அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கலாம். தண்ணியாக போயிடுச்சுன்னா கஷ்டம், அப்புறம் நம்ம மாவு போட்டோம்னா நல்லா இருக்காது. இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணினா தான் முறுக்கு வந்து உங்களுக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல வெள்ளையாகவும் இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இந்த மாதிரி அகலமான வடைச்சட்டி இருந்துச்சுன்னா எண்ணெய் ஊற்றி காய வச்சு இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது வேகுறதும் நல்லா வேகும் நிதானமாக. இப்போ நான் அகலமான ஒரு பாத்திரம் தான் ஊற்றி வச்சுருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கடலெண்ணெய் பொங்கி வரும், ஒவ்வொரு கடலெண்ணெய் பொங்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆட்டும் பொழுது நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து ஆட்டினா அந்த இதில் போட்டு ஆட்டினாங்கன்னா கடலையை போட்டு ஆட்டும் பொழுது அது வந்து அந்த எள்ளு சேர்ந்து அது அங்கங்கே ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் சேர்ந்து பொங்கி வரும். அதனால் இன்றைக்கி நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இது பொங்கி வருதான்னு தெரியலை, அதனால் கொஞ்சம் போல் ஒரு துண்டு புளி எடுத்து போட்டுக்கோங்க. புளி போட்டிங்கன்னா அந்த எண்ணெயை முறிச்சிடும். புளி போடலாம், இல்லாட்டி வாழை தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்டு போடலாம். ஒரு வெத்தலையோட காம்பு, ஒரு 2-3 வெத்தலை காம்பை பிச்சு போடலாம். வாழை இலை இருந்தால் கூட கொஞ்சோண்டு பிச்சு போடலாம். ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி முறுக்காச்சில் உள்ளே நல்லா எண்ணெய் தடவிடுங்க. பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொலக்கட்டை மாதிரி உருண்டை பிடிச்சி உள்ளே விட்டுக்கோங்க. இது பெரிய அச்சு, அதாவது இந்த மாவை பூரா 2 அச்சில் நம்ம புளிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளே வச்சு விட்டுருங்க. இந்த புளி கிடக்கட்டு ஒரு வாரமாக ஒரு அடைசல் போட்டுட்டு அப்புறம் அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து நான் புளிஞ்சு விட போகிறேன். அப்படியே இப்படி போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து பிரியாமல் இருக்கும். அடுப்பை வந்து ரொம்ப ஸ்பீடாக வச்சிடாதீங்க, மினிமமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த புளியை எடுத்துருங்க. பாருங்கள் பொங்கி வரலை, பொறுமையாக வேகணும், அதுவாக வெந்து மேலே வரும். நான் வந்து அளவாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், நிறைய எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன், அதனால் ரொம்ப மேலே வராது. நீங்கள் வந்து எண்ணெய் நிறச்சி ஊற்றுனீங்கன்னா வெந்தோடனே மேலே வந்துடும். நல்லா வேக விட்டு திருப்பி விடுங்க, உடனே திருப்பிடக்கூடாது. வெந்த உடனே வந்துடும், இப்படி மேலே தூக்கிக்கிட்டு வந்துடும். இது வந்து நல்லா வெந்துருச்சுன்னா பாருங்கள் இவ்வளோ பப்புள்ஸ் வராது. இந்த மாதிரி வெந்து அந்த கொதிநிலை அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுக்கணும். முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா வேகாது. அதனால் இதுக்குள்ளே அந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கணும். பாருங்கள் மொதல் இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பப்புள்ஸ் அடங்கிருச்சு. இன்னொன்று வந்து இதை தட்டி பார்த்திங்கன்னா நல்லா சலசலன்னு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் தட்டி காட்டுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் வேகணும், இப்படி இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் சவுண்டு வந்து சலார்னு சத்தம் கேட்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். 3மே வெந்துருச்சு. இதில் வந்து தூரில் போய் உட்காருது. நான் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கிறேன். தூரில் போய் உட்கார அளவுக்கு எண்ணெய் இருந்துச்சுன்னா கீழே வந்து கொஞ்சம் பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கிட்டிங்கன்னா கீழே போய் உட்காராது முறுக்கு. அப்போ கீழே உட்காராமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த கீழே இருக்கிறது கருகாமல் செவக்காமல் ஒரே மாதிரி வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதே மாதிரியே கொண்டு விட்டுக்கலாம். பாருங்க அதுவாக எழுந்திரிச்சு மேலே வந்துடும், எண்ணெய் நிறையா இருந்தவங்க. இப்போ எண்ணெய் ஊற்றுனதுக்கு புளி போடலை, அதனால் கொஞ்சம் பொங்கிட்டு வருது. இந்த மாதிரி கரண்டியில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன்.
இப்போ பாருங்கள் நம்ம எல்லா முறுக்குமே பொரிச்சு எடுத்தாச்சு. இவ்வளோ தான் வந்திருக்குது. நான் சின்ன கப்பில் போட்டேன், அதனால் இந்த அளவு வந்திருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக நல்லா வந்திருக்குதுன்னு. இதை நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு முறுக்கு செமையாக வந்திருக்குது. நல்லா மொறுன்னு பாருங்கள். முறுக்கு எடுத்தால் வெயிட்டே இல்லை, அப்படி வந்திருக்குது. நல்லா ஈஸியான ஒரு மெத்தேடு. அதாவது முறுக்கு வரலை அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதாவது கருகவும் செய்யாது, கலரும் மாறாது, சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த முறுக்கு எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். அதாவது வெயிட்டே இல்லாமல் ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்க, நான் நொறுங்கினோன்னு நொறுங்கி இருக்கு பாருங்களேன், செமையாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி ஓட்டையாக வரணும் முறுக்கு, அப்போ தான் நல்லா இருக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம மாவு அரைக்காமல் ரொம்ப ஈஸியாக குயிக்காக முறுக்கு செஞ்சு கொண்டாந்துட்டேன். இது நல்லா மொறுன்னு இருக்குது. நான் செஞ்ச அதே அளவுகளை நீங்கள் செய்யுங்க, பயப்படவே வேண்டாம். ஆனால் அளவுகள் ரொம்ப முக்கியம். நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே நம்ம கடையிலையும் வாங்க வேண்டாம், மாவு அரைக்கவும் வேண்டாம். இதே மாதிரி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான முறுக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இதே முறுக்கு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.